Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு வீடியோல சிம்பிளான ஒரு டிசைனா இயரிங் ஜும்கா இயரிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு ஜும்கா பேஸ் எடுத்துக்கோங்க. அதை சுத்தி பிங்க் கலர் நூலை சுத்தி வச்சிருக்கேன். ஒரு 20 ல இருந்து 25 ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஹெட் கேப் எடுத்துக்கோங்க. அதை நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக அமுத்துன மாதிரி ஆக்கிட்டு உள்ள கம் தடவிட்டு மேலே நடுவில் ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டி இது நல்லா காஞ்சதும் அதோட ஓரத்தில் கம் தடவிக்கோங்க. இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஆன்டிக் குந்தன் பெரிய சைஸ். இது இந்த மாதிரி கீழே ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி லைன்னா சுற்றிரும் ஓரத்தில் இந்த மாதிரி ஒட்டிகிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. லாஸ்ட் ஒன் கம் தடவிட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் காயட்டும். இது எஸ் ஷேப்பில் இருக்க அதே ஆன்டிக் குந்தன்ஸ். அதை நம்ம ஒரு 2 ஸ்கொயர்ஸ்க்கும் நடுவில் கம் தடவிட்டு அந்த ஹெட் கேப் கிட்ட ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சைட்லையும் நமக்கு கேப் இருக்கும். அந்த இடத்துல கம் தடவி 1 by 1 ஒட்டிக்கோங்க. இது ஃப்ளவர் ஷேப் ஹெட் கேப். அதனால் அதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். கரெக்டாக அங்கே பார்த்து அதுக்கு கீழே கம் தடவி 1 by 1 இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி பெரிய ஷேப் குந்தன் இருக்குது. இது சின்ன சைஸ். இப்போ ஜிம்கி ஃபுல்லாக நம்ம சுற்றி ரெடி பண்ணியாச்சு. இது ஸ்மால் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஆன்டிக் குந்தன்ஸ். நம்ம ஸ்கொயர் குந்தனுக்கு மேலே இந்த மாதிரி டாட்டாக கம் தடவிட்டு ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கோங்க ஜிம்கி சுற்றி. இப்போ கீழே 2 ஸ்கொயர் குந்தன்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி கம்மை டாட்டட் பண்ணிக்கோங்க. அதே குந்தனை ரவுண்டாக இருக்கிற சின்ன சைஸ் குந்தன் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. கீழே ஜிமிக்கியை சுற்றி இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு. நம்ம ஜிமிக்கி ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஒரு ஹெட் பின் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே ஸ்டோன் வச்சுருக்க ரவுண்ட் பால் சின்ன சைஸ் அதை உள்ளே கோத்துக்கோங்க. கோத்துட்டு முனைய மீதி இருந்தால் கட் பண்ணிவிட்டு பெருசாக இருந்தால் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லூப் மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஐபெனில் இருக்கிற மாதிரி. மடக்குனதும் இப்போ ஒரு ஹைபின் எடுத்துக்கோங்க. கீழே இருக்கிற லூப்பை பிரித்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டோன் பாலை அது உள்ளே கோத்துருங்க. கோத்துட்டு லூப்பை மூடி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஜிம்கி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஐபின் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன சைஸ் பேர்ல் ஒன்று கோத்துருக்கேன். அதை இப்போது ஜிம்கிக்குள்ளே கோத்தாச்சு. கோத்துட்டு அதுக்கு மேலே நம்ம கீழே போட்ட அதே ஸ்டோன் பால் கோத்துருக்கேன். மீதி ஜிம்கியை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லூப் மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கியாச்சு. இப்போது இந்த கொக்கி எடுத்துக்கோங்க. எடுத்து அதுக்கு கீழே இருக்க லூப்பை நீக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜிம்கி அது உள்ளே கோத்து மூடி விட்டுருங்க. நல்லா அழுத்தி மூடி விட்டுட்டா நம்மளோட ஜிம்கி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.